ஒழுங்கா டெய்லி சமைக்க மாட்டா. ஆனா வாரம் வாரம் காய் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறா. காயெல்லாம் சமந்துட்டு வரவங்கள என்ன பாடுபட்டிருக்கு. மார்க்கெட்டுக்கு கூட வான்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. ஏய் பாலா, பாலா என்னதான் பண்ணுவாளோ, நாடகம் பார்க்க உட்காந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏய் பாலா, இவ்வளோ நேரமா கத்துறது? ஐயே இந்த கத்தி கத்திரீங்க. வரமாட்டேன், வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். வெயில் என்ன அடி அடிக்கு. இதுல அலைஞ்சு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டா என்னன்னே கேக்குறதுல. அது சரி, நான் உங்களை 4 நாளைக்கு தேவையான காயை தானே வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்க என்ன ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும் போல இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, மொத்தமா கிலோ கணக்குல வாங்கினாதான் ரேட்டை கம்மியா சொல்றாங்க. 1/4 கிலோ 1/2 கிலோ கேட்டா நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரேட்டும் எக்கு தப்பு. அதான் கிலோ கணக்குல கிடைக்கட்டுமேன்னு வாங்கி போட்டேன். டெய்லி நிறைய கூட்டா வெயி. ஐயே டெய்லி கூட்டா வைக்கவா? இந்த மனுஷனை காய் வாங்கிட்டு வர சொன்னா நமக்கு தான் 1க்கு 4 வேலை ஆகும். இனி டெய்லி அந்த கூட்டவை இந்த கூட்டவைன்னு பாடா படுத்துவாரு. ஆமா, அது என்ன தக்காளி மட்டும் இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐயே ஒரே ஓட்டல் உடசல் வேற. நான் உங்களை 1 கிலோ தான் வாங்க சொன்னேன். எவ்வளவு தக்காளி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க? நம்ம பொண்ணுங்க 2 பேரும் தான் நான் மார்க்கெட் போகும்போதுல தக்காளி நிறைய வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொன்னாங்க. என் தங்கங்க கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு தக்காளிய கொடு. டெய்லி முகத்துக்கு போட கொடுக்க மாட்டேங்கிறியாமே. வெயில் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. முகத்துக்கு தக்காளி கேட்டா குடு. சின்ன பிள்ளைய கூட சாரி மல்லுக்கு சண்டைக்கு நிக்காத. என்னது அவளுக்கு கேட்டாங்கன்னு அவங்க முகர்கட்டைக்கா இவ்வளவு தக்காளியை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் அவளுக்கு கூட சின்ன பிள்ளை மாதிரி மல்லுக்கு நிக்கிறேன். என்ன சண்டைக்காரி நினைச்சீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல, உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு சினிமா வசனம் ஞாபகம் வந்துச்சு. அத நினைச்சுதான் சிரிச்சேன். என் முகத்தை பார்த்தவன சினிமா வசனம்லாம் ஞாபகம் வருது. அது என்ன வசனம்? முழுசா சந்திரமுகியா மாறின உன் மனைவி கங்காவை பார். அந்த வசனம் தான் பாலா அப்பப்ப என் மைண்ட்ல வருது. இதோ இப்ப கூட சந்திரமுகியா மாறிட்ட பாரு. கொழுப்படுத்தவரே, என்னை பார்த்து ஏதாவது ரசனையான வசனம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். எருமைங்க. சரி சரி போ, சூடா டீ போட்டு கொண்டு வா. சூடாதானே, இதோ கொண்டு வந்து உங்க மூஞ்சிலே ஊத்துறேன். ஏய் பூசணிக்கா. என்னது, நான் உங்க கண்ணுக்கு பூசணிக்கா மாதிரி தெரியறேனா? ஐயே, நீ பூசணிக்கா மாதிரி தெரிஞ்சாலும் நான் அதை உன்கிட்ட சொல்ல முடியுமா? மனசுக்குள்ளேயே தான் வச்சுக்குவேன். என்னங்க? ஏய், அந்த பூசணிக்காவை தூக்கி கொண்டு போய் உள்ள வையின்னு சொன்னேன். நீ தூக்கிட்டு வந்து உள்ள வையா? பூசணிக்காவையா? ஆமாயா, ஒய்யாம சொல்லணுமா உனக்கு? இதோ தூக்கிடுறேன். ஏ விடியா விடியா, என்ன இருக்கியா தூக்குற? நீதானடி தூக்கி உள்ள வைன்னு சொன்ன. உங்களை போய் உட்காருங்க, டீயை போட்டு கொண்டு வரேன். இந்த மனுஷன் பேசுறது செய்யறதெல்லாம் பார்த்தா கோபப்படவா இல்ல சிரிக்கவானே தெரியல. என்னடி வள்ளி, இவ்வளவு காய வாங்கி வீட்டுல வச்சிருக்காங்க? ஒருவேளை பாலாக்கா காய்கறி கடகண்டு வைக்க போதா? அப்படி வச்சுட்டா டெய்லி நம்ம ஓசிலே காய் வாங்கிட்டு போயிடலாம். வந்துருச்சுகளா. இதுகளுக்கெல்லாம் வீட்டுல வேலை இருக்குமோ இருக்காதோ. வாங்கிட்டு வந்த காய வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல எது எது வேணும்னு வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியல. நாம கஷ்டப்பட்டு வாங்கி போட வேண்டிதான். இதுக வலிக்காம வந்து தூக்கிட்டு போயிருதுக. இவளுக்கு கூட எல்லாம் சேராத பேசாதான அந்த பாலாவுக்கு அறிவே இல்ல. இனியார இவங்க கூடயே தான் சுத்திக்கிட்டு அலையிறான். என்ன மாணிக்கம், காய்கறி கடை போட போறீங்க போல? நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், என்னையும் வேலைக்கு வச்சுக்கோங்க. எதுக்கு? காலையில கடைய ஆரம்பிச்சுட்டு சாயங்காலமே தலையில துண்ட போட்டு வீட்டுக்கு வர்றதுக்கா? என்னன்னே பொசுக்குன்னு இப்படி சொல்லி போட்டீங்க? பிறகு கடை போட்டு உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சா தலையில துண்டை தான் போடணும். ஏய் பாலா, பாலா இங்க வா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள அவசரம்? இருங்க, டீயை போட்டுட்டேன், கொண்டு வரேன். உன் டீ பங்குக்கு ஆள் வந்துருச்சு. நீ அவர்களுக்கே கொடு, நான் கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. என்னங்க பொறுங்க கொஞ்ச நேரம். மாணிக்கம், உனக்கு பெரிய மனசு. உனக்கு போற டீய எங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு போறியே. இந்த மனசதான் கடவுள்னு சொல்லணும். போ போ, நீ ஆபீஸ்க்கு போ.
டீக்கே இப்படியா? இனி வீட்டில் என்னென்னத்தை காலி பண்ணிட்டு போகுதுகளோ எல்லாம் அந்த பாலாவை சொல்லணும். இன்னைக்கு வந்து வச்சுக்கிறேன். என்ன இசக்கி, மாணிக்கண்ண ஏதோ கடுப்பெடுத்து போற மாதிரி இருக்கு. போட்டும் போட்டும், நமக்கு என்ன? நாம வந்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, வேணுங்கிறத வாங்கிட்டு போனோமா, அப்படி நாம இருப்போம். யாரும் கடுப்பெடுத்து போனா நமக்கு என்ன? என்னங்க, இந்தாங்க டீ. என்ன இந்த மனுஷனை காணோம்? ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொன்னாரு, கிளம்பிட்டாரு போல. டீ போட்டு கொண்டு வரவா என்ன அவசரமா? கொண்டா பாலா அந்த டீய. உன் புருஷன் நாங்க வந்தோன்னதான் கிளம்பிட்டாரு. இருந்தாலும் உன் புருஷனுக்கு நல்ல மனசு. நாங்க டீ குடிக்கட்டோன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு வந்தனாலதான் இந்த மனுஷன் டீயை கூட குடிக்காம போயிட்டாரா? ஐயோ, காயெல்லாம் வேற எடுத்து வைக்காம இங்கேயே போட்டோம். இவ்வளோ காய் வாங்கியிருக்கியான்னு இதுக்கு கண்ணு வேற படும். என்ன பண்ணி தொலைக்க? என்ன பாலாக்கா, வந்ததுல இருந்து தனியாவே பேசிட்டு இருக்கீங்க? காய்கறி கடை போட போறீங்களாமே அண்ணன் சொன்னாரு. அதென்ன எங்க கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களா கடை போட்டுடலாமா? டீயை குடு, ஆறிட போகுது. இந்தாங்க. ஆமா, இந்த காயை வச்சு காய்கறி கடை போட்டுடலாமாக்கும். எனக்கு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அடி ஆத்தி, இவ்வளோ காயும் வீட்டுக்கு தேவையானதா? இந்த பூசணிக்காய் ஒண்ணு மட்டும் 5 கிலோக்கு மேல தேரும் போல. இவ்வளவும் வச்சுமா 4 பேரும் திங்க போறீங்க? போச்சு, இனி இந்த காயை வச்சு தின்னா நமக்கு பேதி தான் பிடிக்கிட்டு போவோம். ஐயே, இது என்ன பாலா, டீயா இப்படி கசக்குது? கசக்குதா? ஆமா, வாயில வைக்க முடியல பா. ஐயா, ஆமா, நேத்து வேப்பலச்சார அரைச்சிட்டு வடிகட்டியில இருத்தேன். அத மறந்துட்டு இன்னைக்கு அதே வடிகட்டியில டீயை இருத்து கொண்டு வந்துட்டேன். அதான் இப்படி கசக்குது போல. ஒரு டீ கிடைக்குதேன்னு ஆசைப்பட்டேன். இப்ப வாயெல்லாம் கசக்குது. நல்ல வேளை அந்த மனுஷன் இந்த டீயை குடிக்கல. என்ன இசக்கி, எப்பவும் டீயில இனிப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இன்னைக்கு கசப்பு தூக்கலா இருந்துச்சு போல. சரி சரி, 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு வீட்டுல வேலை நிறைய இருக்கு. இனிமேல் தான் மதிய சாப்பாடே சமைக்கணும். இந்த மனுஷன் போன ஒரு நேரத்துல பசிக்குன்னு திரும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. கிளம்புங்க, நான் வேலையை பார்க்கணும். என்ன பாலா இப்படி விரட்டி விடுற? சரி, வந்ததுக்கு உன் கூட சேர்ந்து இந்த காயெல்லாம் உள்ள கிச்சனுக்குள்ளேயாவது வச்சுட்டு போறோம். சரி, தூக்கிட்டு வாங்க. ஏ வள்ளி, என்ன இப்படி பப்பரப்பான்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க? எழுந்துரு, தக்காளி கூட தூக்கி உள்ள வை. ஏய், உன்னை நம்பி தூக்க விட்டுருக்கேன், கீழே போட்டு வீணாக்கிறாதடி. என் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆட்டம் ஆட்டம். ஏய் இசக்கி, வழிய விடு. வந்தா நம்ம கிட்ட தின்னுட்டு தான் போகுங்க. இன்னைக்கு ஏன் இப்படி வேலை வாக்குறதுன்னு தெரியலையே. நல்லா பல்கா வாங்கியிருக்குதுங்க. என்ன கணம் நடக்குது? பாலாக்கா, கிச்சன்ல தான் வச்சிருக்கேன், அப்புறம் எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டுக்கோங்க. சரி சரி. எவ்வளோ பீன்ஸ் பயிறு, நம்ம ஃபேண்ட் பாக்கெட்ல கொஞ்சம் அள்ளி போட்டு கொண்டு போயிட வேண்டியதான். சரி, நாம இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள அடுக்கி வைப்போம். கையோட வேலை முடியும். ஏய், 2 பேரும் போய் அந்த பூசணிக்காய் முட்டைக்கோஸ் இருக்கு, அதை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. ஏய், இருடி, முட்டைக்கோஸை நான் தான் தூக்குவேன். பூசணிக்காவை நீ தூக்கு, அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். நான் தான் வந்தேன், அதனால முட்டைக்கோஸை நான் தான் தூக்குவேன். அதெல்லாம் முடியாது, முட்டைக்கோஸை நான் தான் தூக்குவேன். இதுவே என்ன கனமா இருக்கு. போடி, நீ அந்த பூசணிக்காவை தூக்கு. அதெல்லாம் முடியாது, முட்டைக்கோஸை ஏன்ட்ட குடு. ஏய், பிடிச்சு இழுக்காதடி, விடு. நீ விடு, இழுக்காத. ஏய், சொன்னா கேளுடி. ஐயோ அம்மா, கால்ல போட்டாலே. ஐயோ, என் காலு. ஏ வள்ளி, சும்மா நடிக்காத. அப்படியா வலிக்குது? குதிக்கிற? வலிக்குது. காலே போட்டு நானா நடிக்கிறேன்? உன்ன இரு, நான் தூக்கி மேல போறேன், உனக்கு எப்படி வலிக்குதுன்னு பாரு. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இசக்கி என் கால்ல முட்டைக்கோசை போட்டா நான் அவ தலையில போடாம விட மாட்டேன். இந்த லூசன் நம்ப முடியாது. தலையில போட்டுட்டா பேசாம ஓடிடுவான். ஏ வள்ளி, இது சின்ன பிள்ளை தனமா தெரியல. 2 பேரும் காய வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது, அவன் என் கால்ல போட்டா நான் அவ தலையில போடுவேன். சீ, முட்டைக்கோசை கூட 2 பேரும் வெளியே போங்க. நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. என் பிள்ளைங்க 2 பேத்த கூட சமாளிச்சிடலாம் போல, உங்களை சமாளிக்க முடியல. நல்ல வேலை, தப்பிச்சேன். அங்க பாரு பாலா, இசைக்கு எப்படி சிரிக்கிறா பாரு. இவள எனக்கெல்லாம் முட்டைக்கோஸ் பத்தாது, இந்த பூசணிக்காய் தூக்கி தலையில போடுறேன். ஏய் வேணாண்டி வள்ளி, சொன்னா கேளு. என் புருஷன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்ததடி, பூசணிக்காய் உடைச்சிடாத. ஆமாண்டி வள்ளி, பூசணிக்காவை பாழாக்கிறாத. பாலா நமக்கு அதுல இருந்து பாதி கட் பண்ணி கொடுப்பா. நீ அதுங்கள வீணாக்கிறாத. இன்னைக்கு இசைக்கு தலையில போட்டு இந்த பூசணிக்காய் உடைக்காம விட மாட்டேன். இவ என்ன சொல்லி பேச்ச கேட்க மாட்டேங்க, தலையில கண்டு போட்டுருவாளோ. எதுக்கு வம்பு, நாம போயிடுவோம். ஏய் இசக்கி, எங்க போற? நின்று ஒழுங்கா. ஏய், அது ஏன் பூசணிக்காடி? கொடுத்துட்டு 2 பேரும் கிளம்புறீங்களா இல்லையா? இருங்க பாலாக்கா.
அப்படி போடு, சிக்ஸர் அடிச்சேன்ல. ஐயோ ஏ இசக்கி என்னாச்சு? என்ன இது, அடி பலமா பட்டுருச்சோ? ஏ இசக்கி, இசக்கி, என்ன பாலாக்கா பேச்சு மூச்ச காணோம்? அட எடுவட்ட கழுத, ஏண்டி இங்க வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? சரி, வீட்டுல உள்ள ஆளுகளை சமாளிக்கவா இல்ல உங்களை சமாளிக்கவானே தெரியலடி. பாலாக்கா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. ஒரு தத்துக்கு நம்ம 2 பேரும் கொலைக்கேஸ்ல மாட்டிக்கிடுவோமா? அடி அறிவு கட்டவளே, ஏண்டி பயமுடுத்தி தொலைற? தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்து. இதோ தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஊத்துடி மூஞ்சில. நாயே நாயே, ஏன் மூஞ்சில எதுக்குடி ஊத்துன? நீ தானே பாலாக்கா மூஞ்சில தண்ணி ஊத்துன. அட கூறுகட்ட கழுத, இசக்கி மூஞ்சில ஊத்தி தொலை. ஆ ஆ ஆ. இசக்கி, ஏ இசக்கி. ஏ இசக்கி, கண்ணை திறந்துட்டியா? உனக்கு ஒண்ணு இல்லையே. ஏ இசக்கி எருமை, ஒரு நிமிஷத்துல பயமுறுத்திட்ட. மயங்கின மாதிரி நடிச்சியா? பக்கி பக்கி. யாரு நீங்களா? குண்டாண்டி, நீங்க யாரு? அந்த அக்கா எதுக்கு என்ன வையறாங்க? என்னது, நான் ஆண்டியா? நான் அக்காவா? ஹலோ, நான் உங்களை எங்க அப்பா அம்மாட்ட தான் கூட்டு போக சொன்னேன். நீங்க என்னன்னா என்ன ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, இசைக்கு சுய நினைவோட இருந்தாலே பாடா படுத்துவா. இப்போ பழசெல்லாம் மறந்து இன்னும் பாடா படுத்துறா. என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? எங்க அப்பா அம்மாட்ட கூட்டு போக முடியுமா முடியாதா? ஏ இசைக்கு, உங்க அப்பா அம்மாவை பார்க்க எங்களால கூட்டிட்டு போக முடியாது. நீயே வேணா போய் பார்த்துட்டு வா. ஏ லூசு, பார்த்துட்டு எப்படிடி வர முடியும்? ஆமா ஆமா, பார்க்க தான் முடியும், ஆனா திரும்பி இங்க வர முடியாது. என்ன சொல்றீங்க? உங்க அப்பா அம்மாலாம் மேலோகத்துக்கு போய் வருஷ கணக்கு ஆச்சு. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களா? ஏ கூறு கட்டவளே, அதெல்லாம் பல வருஷம் ஆச்சுடி. நீ அப்பவே ஷாக் ஆகி நல்லா அழுது முடிச்சிட்ட. இப்போ நீ திரும்பவும் ஷாக் ஆகுறதுக்கு ஒண்ணு இல்ல. அம்மா, அப்பா. என்னடி வள்ளி அழுக ஆரம்பிச்சிட்டா? இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போறோமோ? எல்லாம் உன்னாலதான் அறிவு கட்டவளே. பூசணிக்காய் எத்திக்கு தலையில போடுவியா? எல்லாம் மாணிக்கண்ணனை சொல்லணும். மாணிக்கண்ணனா? ஏன் புருஷனையாடி சொல்ற? ஆமா ஆமா, உங்க புருஷனை தான். பூசணிக்காய் இவ்வளவு பெருசாவா வாங்கிட்டு வர்றது? சின்னதா வாங்கிட்டு வந்திருந்தா இனி யாரும் தலையில பட்டதுக்கு பழசெல்லாம் மறந்துருக்குமா இசைக்கு? அட மாடே, பூசணிக்காய் வச்சு சண்டை போட்டு தலையில தூக்கி போட்டுட்டு இப்போ ஏன் புருஷனாலன்னு சொல்றியா நீ? உன்ன ஏ பாலாக்கா. அம்மா அம்மா அம்மா. பாலாக்கா இசைக்கு அழுகுதா இல்ல ஹம்மிங் பண்ணதா? ஹம்மா 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 அப்படின்னு. என்ன? ஐயோ, இசைக்கிய பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அதுவும் அழுகிறத பார்த்தா. சி, நீங்கெல்லாம் ஒரு மனுஷியா? அதுவே அவங்க அம்மா அப்பா செத்து போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கு, நீங்க அதை பார்த்து சிரிங்க. இசைக்கியோட ஒரே காமெடி தான். ஐயோ இசக்கி, நீ அழுகிறதுக்கு ஒண்ணு இல்ல. உங்க அப்பா அம்மாலாம் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. உனக்கு 2 மகங்க 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. ஏ பாலாக்கா, மகங்க பேரங்க அதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? ஏண்டி? அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு இந்த அழுக அழுதுட்டு இருக்கு. இதுக்கு கல்யாணம் முடிச்சிருச்சு, பிள்ளைங்க இருக்கு, பேரங்க இருக்குன்னா என் புருஷனை எங்க காணும்னு கேட்டு அதுக்கும் அழுக போகுது. ஆமாண்டி, நான் இதை யோசிக்கவே இல்ல. இவ வீட்டுக்காரும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ என்ன பண்ணுவாளோ? இசைக்கு நம்மளையே பாக்குறா, இதையாவது சொல்லி சமாளிங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? மகன் பேரன்னு? ஆமா, மகன் பேரன் இல்ல, இந்த வள்ளி அக்காக்கு இருக்கு, அதத்தான் சொன்னேன். ஓ அப்படியா? அது அப்பனா வள்ளி பாட்டியா? சரி. என்னன்னா பாட்டியா? ஐயோ, அத ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டா கூட ஏத்துக்குவேனே, வயசான பாட்டி என்ன பாட்டின்னு கூப்பிடுதே. இசக்கி, இசக்கி வா வா, டாக்டர் கூப்பிடுறாங்க. சார், தலையில அடிபட்டுச்சு, பழசெல்லாம் மறந்துட்டாங்க சார். இப்ப போய் எங்க அப்பா அம்மா வேணும்னு அழுதுகிட்டு இருக்காங்க, என்னன்னு பாருங்க சார். அப்பா அம்மா வேணும்னு அழுகுறாங்களா? இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், மேல இருந்து கைய எடுங்க. வயசு பொண்ணுன்னா என் மேல கைய வச்சு பேசுறீங்களா? எடுங்க சார் கைய. வயசு பொண்ணா? இது வயசான பாட்டியாச்சே. எங்க அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு போசனே, அதுதான் லூசுத்தனமா உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா. உங்களுக்குமா அறிவில்ல? என்னாச்சு ஏதாச்சின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உன்னை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியல. கையெல்லாம் மேல வச்சு பேசிக்கிட்டு இருக்க. என்னை விட்டு 2 ஸ்டெப் தள்ளி நின்னு பேசு, இல்ல அவ்வளோதான்.
சரிங்க மேடம். சாரி, 2 ஸ்டெப் தள்ளி நின்னே பேசுறேன். நீங்க உள்ள போங்க மேடம். சிஸ்டர் இருக்காங்க, பாத்துக்குவாங்க. சிஸ்டரா? எனக்கு தங்கச்சிலாம் கிடையாதே. ஓ, உங்களுக்கு தங்கச்சி கிடையாதா? சரி, அது ஏன் தங்கச்சிமா, உங்களை பாத்துக்குவாங்க, போங்க. உங்க தங்கச்சி எதுக்கு என்ன பார்க்கணும்? ஐயோ அம்மா, ஸ்கேன் பார்க்கணும். உள்ள போறீங்களா? என்னது அம்மாவா? நான் உனக்கு அம்மாவாயா? இல்ல இல்ல மேடம், போங்க மேடம். உங்களுக்கு ஸ்கேன் பார்க்க வேண்டியிருக்கு, உள்ள போங்க. அது. சிஸ்டர், அவங்கள ஸ்கேன் ரூமுக்கு கூட்டு போங்க. ஓகே சார். சொல்லுங்கம்மா, அவங்களுக்கு எப்படி தலையில அடிபட்டது? இதோ இந்த லூசு தான் சார் பூசணிக்காய் தூக்கி தலையில போட்டுட்டான். ஏமா இப்படி பண்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு விளையாண்டோம் சார். நல்லா விளையாண்டீங்க. பூசணிக்காய் எவ்வளவு பெருசா இருந்தது? ரொம்ப கனமா இருந்ததா? ஆமா சார், உங்க மொட்டைத்தலை அளவு ரொம்ப பெருசாவே இருந்தது. ஆமா சார், உங்க மொட்டை மண்ட அளவு கரெக்டா இருக்கும். சமைச்சு சாப்பிட்டா 5-6 குடும்பம் சாப்பிடலாம் சார். ஐயோ, வர்ற ஒவ்வொரு ஆளுகளையும் பார்த்தா நம்ம படிச்ச படிப்பையே மறக்க வச்சிருவாங்க போல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, ஸ்கேன் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். சரி சார். இவர் ஸ்கேன் அது இதுன்னு சொல்றத பார்த்தா பில்லு வேற எக்கு தப்பா போட்டுருவாருன்னு நினைக்கேன். ஆமா, உன் புருஷனுக்கு போன் போட்டு வர சொல்லு. எதுக்கு பாலாக்கா? பின்ன ஆஸ்பத்திரி பில்லெல்லாம் யார் கட்டுறது? ஏன் புருஷனாவது பில்லாவது கட்டுறதாவது இப்படியெல்லாம் ஆயிடுச்சுப்பான்னு சொன்னா என்ன செருப்பாலேயே அடிப்பாரு. எனக்கு தேவையா? ஏய், இசக்கியோட நிலைமைக்கு நீ தான் காரணம். இன்னும் ராஜாவுக்கும் வனிதாவுக்கும் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிச்சு உன்னை என்ன பண்ணுவாங்களோ? ஐயோ ஆமாம் பாலாக்கா, வனிதா வாய் வேற சும்மா இருக்காதே, என்னென்னத்த பேசுவாளோ. பாலாக்கா, பூசணிக்காய நான் தலையில போட்டது உனக்கும் எனக்கு மட்டும் தானே தெரியும். இசக்கி மகன்கிட்டயும் மருமகிட்டையும் சொல்லி தொலைச்சிடாத. வேற அவங்க கிட்ட என்னடி சொல்றது? அதுவா தலையில விழுந்துருச்சுன்னு சொல்லு, இல்ல கீழே விழுந்துட்டான்னு சொல்லு. என்ன மட்டும் போட்டு கொடுத்துடாத பாலாக்கா. இதெல்லாம் என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு கன்ஃபார்ம் எனக்கு டைவர்ஸ் தான். அப்படி ஒண்ணு நடந்தா உன் புருஷனாவது நிம்மதியா இருப்பான். சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். வனிதாக்கு போன் போட்டு வர சொல்லு. ஹலோ, வனிதா, உன் மாமியாருக்கு தலையில அடிபட்டுருச்சு. ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கோம். சீக்கிரம் உன் புருஷனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வா. சரி சரி, சந்தோஷமான விஷயம்லாம் ஒன்னும் நடக்காது, பதறாம நீ வா. வெயி போன. மாமியாருக்கு தலையில அடிபட்டுருச்சு, சீக்கிரம் வான்னு சொன்னா சந்தோஷமான விஷயம் எதுவும் நடக்குமான்னு கேக்குறா. சோ காலம் கெட்டு போச்சுப்பா. ஒரே தண்ணி தாகமா இருக்கு, நான் போய் குடிச்சிட்டு வரேன், நீ இங்கே இரு. சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்ன, ஸ்கேன் பண்ண போன டாக்டரையும் காணும், தண்ணி குடிக்க போன பாலாக்காவையும் காணும். உட்காந்து உட்காந்து முதுகெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துற வேண்டிதான். கத்தீரிக்கா கத்தீரிக்கா குண்டு கத்தீரிக்கா, கண்ணு ரெண்டும் என்ன கொள்ளும் காதல் பேரிக்கா, எந்த கடையில நீ அரிசி வாங்குற? நம்ம அண்ணாச்சி கடையில. எழுந்துருமா முத, பேஷண்ட் படுக்க வேண்டியல நீ படுத்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. ஐயோ டாக்டரே, சாரி, நீங்க வந்ததை பார்க்கல. சார் சார், எங்க அம்மாக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்காங்க? நீங்க இசக்கியோட மகனா? ஆமா சார். சார், நான் மருமக. அவங்களுக்கு பின் தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்ன போயிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? 30-35 வருஷத்துக்கு முன்ன போயிட்டாங்கன்னு சொன்னேன். என்ன சார் சொல்றீங்க? இவருக்கு காது கேட்காது போல. கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு சொன்னேன். சார், எதுக்கு சார் காதுக்குள்ள வந்து கத்துறீங்க? நீதானா திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்ட. அதான் உனக்கு காது கேட்காது போலன்னு காதுக்குள்ள வந்து சொன்னேன். ஐயோ சார், அது ஒரு அதிர்ச்சியில கேக்குறது. ஓ, அதிர்ச்சியா? சரி சரி. இப்போ எங்க அம்மா அப்பனா அவங்க மனசுல வயசு பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட நாம தான் உலகத்திலேயே பேரழகின்னு வேற நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டம்தான் உங்களுக்கெல்லாம் அவங்கள சமாளிக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? என்ன விட அழகு நினைச்சிட்டு இருக்காங்களா? யாருமா நீங்களா? எங்க இருந்துமா வாரீங்க? இந்த பூமியில தானே இருக்கீங்க. சார், இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், மருந்து, மாத்திரை எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாள்லயோ கொஞ்சம் மாசத்துலயோ இல்ல கொஞ்சம் வருஷத்துலயோ அவங்களே சரியாயிருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அதிர்ச்சியான விஷயம் எதையும் சொல்லாதீங்க. அது மாதிரி நீ இப்படி பண்ணிய அப்படி பண்ணிய அப்படின்னு அவங்கள ரொம்ப யோசிக்க வைக்காதீங்க.
அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே குணமாயிடுவாங்க. சரிங்க சார். போங்க, உள்ள இருக்காங்க, கூட்டிட்டு பில்லை கட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க சார். ராஜா, நீங்க அமௌண்ட்டை கட்டிட்டு வாங்க. நாங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு முன்ன நடக்கிறோம். ம். பாலாக்கா, வனிதா, வாங்க நம்ம கிளம்புவோம். அத்தை, இங்கேயே நிப்போம். உங்க மகன் வந்தோடனே சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். அத்தை, கேக்குதா இல்லையா? உங்க அத்தை இங்க எங்க இருக்காங்க? யார் நீங்க? யாரு நீங்களா? அத்தை, நான் உங்க மருமக வனிதா. வளர்ந்த அக்கா, இந்த ரோசால கட்டி இருக்கிற அக்கா யாரு என்னன்னு பேசி அனுப்பிவிடு. கொஞ்சம் பைத்தியம் நினைக்கிறேன். அத்தை அத்தைன்னு பேசிக்கிட்டு இருக்கு. இசக்கி, அவ ஒன்னதான் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருக்கா. என்னது? நான் உனக்கு அத்தையா? நீ எனக்கு அக்கா மாதிரி இருந்துட்டு அத்தை சொத்தன்னு கூப்பிட்டு இருக்கா. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு பாத்துக்கோ. குண்டத்தை வீட்டுக்கு போகாம எதுக்கு இங்க நினைக்கிட்டு இருக்கோம்? இங்க பாரு இசக்கி, என்ன பேர் சொல்லி கூப்பிடு. ஆமா, என்னையும் அக்கா அக்கான்ட்டு ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு. இவளுக்கு எல்லாத்துக்கும் மனசுல பப்பான நினைப்பு. பூரி பூரி பானிபூரி, பானிபூரி பானிபூரி. பூரியா? அவன் பூரி கொண்டு வரான். எனக்கு வாங்கி கொடுங்க. வாங்க வாங்க, பசிக்குது. நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனா நீ என்ன அத்தைன்னு கூப்பிடக்கூடாது. சரி, அத்தைன்னு கூப்பிடல, குண்டத்தைன்னு கூப்பிடட்டா? சரி சரி, கூப்பிடல. நானு பேர் சொல்லியே கூப்பிடுறேன். என் பேர் என்ன? தெரியுமே. உன் பேரு பாலா. பின்னாடி நிக்கிறவ வள்ளி. முன்னாடி ரோஸ் பவுடர் அப்பிட்டு நிக்கிறாளே, இவ வனிதா. இனிமேல் உங்க எல்லாத்தையும் நான் பேர் சொல்லியே கூப்பிடுறேன், சரியா? ஆனா என்னையும் நீங்க பேர் சொல்லி தான் கூப்பிடணும். இந்த இவ அத்தை சொத்தங்கிறா, அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஹை, அத்தைய பேர் சொல்லி கூப்பிடணுமா? ஜாலி ஜாலி. ஆசை தேர எத்தனை தடவைனாலும் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இசக்கி இசக்கின்னு. வாங்க வாங்க, பூரி வாங்கி கொடுங்க. வா, இந்தாப்பா தம்பி, பானிபூரி ஒரு தட்டு கொடு. சரிங்க. இது என்ன பாலா, பூரி எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. இதை எத்தனை திங்கிறது? எப்படி பசியாரும்? இது பசிக்கெல்லாம் சாப்பிடறதில்ல, டேஸ்டுக்கு. டேஸ்டுக்கு சாப்பிடறதுக்கு குட்டி குட்டி பூரியா? ஏன் வள்ளி, அத்தை காலத்துல எல்லாம் பானிபூரி இருந்திருக்காதோ? அப்படித்தான் நினைக்கிறேன். அண்ணே கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்கம்மா. டேய், எதுக்குடா நல்லா இருந்த பூரி எல்லாம் உடைச்சு உடைச்சு கொடுத்துருக்க? அதை இப்படித்தான் சாப்பிடணும். இப்படிதான் சாப்பிடணுமா? நல்லா இருந்த பூரிய உடைச்சிருக்க, என்னமோ ரசம் கொடுக்கற. குருமா எங்கடா? குருமாவா? இசக்கி இசக்கி, இது பானிபூரி, இப்படிதான் சாப்பிடணும். எப்படி? நல்லா இருந்த பூரிய உடைச்சு சாப்பிடணுமா? அத்தை, இசக்கி, இப்படித்தான் சாப்பிடணும், சாப்பிடு. வனிதா, உன் காட்டுல மழைதான். மாமியார் இப்படி யாராவது பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? எனக்கு உடைக்காத பூரி தான் வேணும். அந்த அண்ணன்ட்ட கொடுத்து நான் உடைக்காத பூரியா வாங்கிக்கிறேன். இசக்கி, நான் சொன்ன கேப்பியா கேட்க மாட்டியா? இது பானிபூரி, இப்படிதான் சாப்பிடணும். அந்த ஒரு பூரி அப்படியே எடுத்து ரசத்துக்குள்ள முக்கி வாயில முழுசா போட்டு சாப்பிட்டு. என்னமா பாலா, நீ சொல்றேங்கிறதுக்காக நான் கேக்குறேன். பாலா, நீ சொன்ன மாதிரி டேஸ்டால இருக்கு. சூப்பர் சூப்பர். ரசத்துல முக்கி கூட பூரிய சாப்பிடலாமா? சுத்தம். அண்ணே, இன்னும் 2 தட்டு கொடுங்க. இன்னும் 2 தட்டா?